ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக மக்களுக்கு வந்து சட்டத்தை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். சட்டம் எல்லோரும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சேனலில் போடுற வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து சட்டம் முழுமையாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அதனால் இதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்க்குறது மிகவும் அத்தியாவசியமானது. நம்மளுடைய சேனலில் வந்து வேல்யூ அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்ஸ், குரூப்ஸஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் அதன் மூலமாக சட்டம் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சொசைட்டி, அதாவது நம்ம ஹவுசிங் சொசைட்டி, ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷனில் வந்து நாய் வளர்ப்பது சம்மந்தமாக, அதாவது செல்லப்பிராணிகள் வளர்ப்பது சம்மந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷனில் வந்து சில அசோசியேஷனில் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நாய் வளர்த்தா எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் வந்து பெனால்ட்டி, அதாவது ஃபைனு, இல்லை வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இம்போஸ் பண்ணுவாங்க பைலால். நாய் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறதும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதில் ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, வில்லாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, செல்ல பிராணிகளை வளர்ப்பதற்கு வந்து சட்டத்தில் வந்து இடம் இருக்கிறது. சட்டத்தில் வந்து இடம் வந்து கொடுக்கப்பட்டாலே வந்து அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துடும். அந்த சட்டத்தில் உள்ளதை வந்து நீங்கள் வந்து மறுக்கிறீங்க, ஒரு ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷனாக ஹவுசிங் சொசைட்டியோ வந்து மறுக்குது, நீங்கள் வந்து ஃப்ளாட்ஸில் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கனாலே வந்து அது கான்ஸ்டியூஷனை வந்து வயலேட் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துடும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21 வந்து வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமே வந்து வழிவகை பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வந்து செல்லப்பிராணிகள், அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா நாய் வளர்ப்பில் தான் பெரிய பிரச்சனைகள் வருது. அதாவது பார்க்கிங் பண்ணுறது, வெளியே கூட்டு போகும்போது அதோட கழிவுகள் வந்து வெளியேற்றுவது சம்மந்தமான விஷயங்கள், அப்போ தான் பைட்டிங், அதாவது நாய் கடிச்சிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால லிஃப்ட்டில் கொண்டு போகிறது, அதாவது 4 பேரோட நாயையும் சேர்த்து கூட்டு போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஆஃபனாக வர்றதுனால வந்து சில சொசைட்டின்னு சொல்லும் போது நிறைய சொசைட்டியில் வந்து பெனால்ட்டியை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க, ஃபைன் இம்போஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து வீட்டில் வந்து நாய் வளர்ப்புனாலே ஒரு சார்ஜ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தகவல் கிடைக்க, நம்ம வந்து இதில் வந்து அது வந்து தவறான விஷயம், அது வந்து வயலேஷன் ஆஃப் த ஆக்ட் அண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆபெக்ஸ் கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு செல்லப்பிராணி, அதாவது நாய் அப்படிங்கிறது வந்து வீட்டின் ஒரு அங்கமான ஒரு உறுப்பினர் போல் வந்து கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி வழக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஃபைன் போடுறது, சார்ஜ் போடுறது, பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறது, வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது, அது வந்து தவறானது. ஆனால் உங்களுடைய பைலாஸில் வந்து நீங்கள் வந்து அதை எப்படி வந்து பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறத சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் பைலா வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ சமூகத்தில் வந்து செல்ல பிராணியாக வந்து நாய்களை வளர்க்கும் விதிகள் வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தா, அதாவது விலங்கு நலம் மற்றும் வந்து பாதுகாப்பு சட்டம் வந்து மீறுவதற்கான தண்டனை வந்து பெரும்பாலும் குற்றத்தின் தீவிரத்திற்கு ஏற்ப வந்து அமைகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து அதாவது தானேன்னு வந்து ஒரு மகாராஷ்டிராவில் தானேயில் வந்து உள்ள ஒரு நுகர்வோர் நீதிமன்றம் வந்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா, தான் வசிக்கும் கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் வந்து லிஃப்டை வந்து நாய்கள் வந்து பயன்படுத்துவதை தடுக்கும் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியது. அதான் வந்து புகார் அளித்து ஒரு குடியிருப்பாளர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. அதாவது லிஃப்டில் வந்து நாயை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினது. அந்த குறிப்பிட்ட வழக்கை வந்து நாய் ஒரு நுகர்வோர் அல்ல என்றும், இது வந்து லிஃப்டை பயன்படுத்துவது நோய்கள் பரவுவதற்கு வழிவகுக்கும் என்றும், எனவே அவர்கள் சங்கத்தின் வசதிகளை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்றும் சங்கம் கூறியது. அவங்களுடைய வாதத்தை வந்து வச்சாங்க. இதற்கு வந்து புகார்தாரர், அதாவது நாயினுடைய உரிமையாளர் வந்து கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் உறுப்பினராக இருப்பதால் வந்து அவர் ஒரு நுகர்வோர் என்றும், நுகர்வோர் நீதிமன்றத்தில் தனது புகாரை வந்து கொண்டு வருவதற்கு
அவருக்கு உரிமை உண்டு என்றும் வந்து வாதாடினார். சங்கத்தால் வந்து ஏற்படும் மனவேதனை மற்றும் துன்புறுத்தலுக்கு இழப்பீடு பெற வந்து தகுதி உடையவர் என்று நீதிமன்றம் வந்து அறிவித்தது. ஆமாம். மற்றொரு வழக்கில் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் நுகர்வோர் தகராறு தீர்ப்பு மன்றம் தனது கட்டிடத்தில் உள்ள லிஃப்டை பயன்படுத்த தனது நாய்க்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ரூபாய் 500 வந்து வசூலிக்கப்படும்னு வந்து ஒரு நபருக்கு வந்து ஆதரவாக ஒரு புகாரை வந்து தீர்ப்பதில் நவீன நகர்ப்புற குடும்பத்தை சேர்ந்த செல்லப்பிராணிகள் வந்து அவரது நாய்களுக்கு லிஃப்டை வந்து பயன்படுத்துவதற்கு அவரிடம் எந்த கட்டணமும் வந்து வசூலிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காய்கறி விற்பனையாளர் இருக்காங்க, டெலிவரி மேன்கள் இருக்காங்க, போன்ற பல வகையான வெளியாட்கள் வந்து கட்டிட உள்கட்டமைப்பு மற்றும் குறிப்பாக லிஃப்ட்டு வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது லிஃப்டை வந்து பயன்பாட்டிற்கு குடியிருப்பாளர்களின் செல்லப்பிராணிகளுக்கு கட்டணம் வந்து வசூலிக்கும் சங்கத்தின் முடிவு வந்து பொருத்தமற்றது என்று நுகர்வோர் மன்றம் என்று கூறி தீர்ப்பளித்தது. செல்லப்பிராணி வந்து உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளுடன் வந்து லிஃப்டை வந்து பயன்படுத்த அனுமதிக்காதது, குறிப்பாக ஒரே ஒரு லிஃப்ட் மட்டும் உள்ள கட்டிடங்களில், சந்தர்ப்பங்களில் அல்லது சமூகத்தில் வந்து தொடர்ந்து மற்றும் தோட்டங்கள் மற்றும் பூங்காக்கள் போன்ற பிற பொதுவான வசதிகளுடன் குறைத்தல், செல்லப்பிராணி நாய்களை வந்து அவற்றில் இனம் மற்றும் அளவில் அடிப்படையில் பாகுபாடு காட்டுதல் உள்ளிட்ட எந்த வகையான சட்டத்திற்கும் வந்து செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிப்பது வந்து தடுத்து நீதிமன்றங்கள் வந்து நியாயத்தை வந்து வழங்கியது. அது வந்து குறைக்கிறது, அதை வந்து லிஃப்ட்டில் கொண்டு போகக்கூடாது, அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடாது, பேன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வந்து செல்லப்பிராணி உரிமையாளரையோ அல்லது தத்தெடுக்கப்பட்ட வளர்ப்பு விலங்குகளையோ வந்து தடை செய்யவோ அகற்றவோ வந்து விரும்பினாலும் அவர்கள் தன்னிச்சையாக அவ்வாறு செய்ய முடியாது என்றும், சமீபத்தில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வசதி சங்கம் வளாகத்திற்குள் வந்து தெருநாய்க்களுக்கு உணவளிப்பதற்காக வந்து ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு வந்து ரூபாய் 2500 ரூபாய் வந்து அபராதம் வந்து விதித்தது. வீட்டு வசதி சங்கம் அதன் வளாகத்திற்குள் நாய்க்கழிவுகள் நிறைந்திருப்பதாகவும், நாய்கள் வந்து ஆக்ரோஷமாகவும், மூத்த குடிமக்கள் மற்றும் குழந்தைகளை வந்து நோக்கி குறைப்பதாகவும், அதன் உறுப்பினர்கள் வந்து பலர் பிரசவத்திற்கும் பிறகு பெண் நாய்களால் வந்து தாக்கப்பட்டதாகவும் கூறி வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் பெரும்பான்மையான சங்க உறுப்பினர்கள் சங்க வளாகத்திற்குள் வந்து நாய்களுக்கு உணவளிப்பதற்காக அபராதம் வந்து விதித்து தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினார்கள். அவர்கள் கூறினர், இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வசதி சங்கங்களின் துணை பதிவாளர் திருநாய்களுக்கு உணவளிப்பதற்காக வந்து அதன் உறுப்பினருக்கு அபராதம் விதிக்கும் முடிவை வந்து திரும்ப பெற வீட்டு வசதி சங்கத்திற்கு உத்தரவிட்டது. அதாவது நாய்களை வந்து தெருநாய்களை வந்து சில சொசைட்டிஸ்குள்ளே வரும், அதுக்கு வந்து சில பேர் வந்து உணவளிப்பார்கள், அதை வந்து நீங்கள் உணவளிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது, அது வந்து அவங்களுடைய உரிமை, அது வந்து ஒரு பிராணியாக வந்து அது ஒரு உயிரினமாக வந்து நீங்கள் கருத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் பார்த்திங்கன்னா, வளர்ப்பு விலங்குகள் மற்றும் விலங்கு பிரியர்களை வந்து பாதுகாக்கும் சட்டங்கள் இருந்தாலும் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் வந்து எடுக்க வேண்டிய சில முன்னெச்சரிக்கை பார்த்திங்கன்னா நடவடிக்கைகள் உள்ளன. அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது தங்கள் வளர்ப்பு நாய்கள், அதாவது செல்லப்பிராணிகளுக்கு கட்டாய தடுப்பூசிகள் வந்து போட வேண்டும். தங்கள் நாய்களுக்கு வந்து சரியாக சுத்தம் செய்து வைக்க வேண்டும். தங்கள் செல்லப்பிராணிகளின் கழிவுகளை அப்புறப்படுத்துதல், தோட்டங்கள், பாதைகள் போன்ற வந்து சொசைட்டிக்குள்ளே இருக்கிற இதில் வந்து பொதுவான பகுதிகளில் தங்கள் செல்லப்பிராணிகளை ஒரு கயிற்றின் மூலமாக அதை வந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்கது.
குறிப்பாக குழந்தைகளை தாக்குவதை தடுக்க இது போன்ற பிற பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து சில நகரங்கள், சில இடங்களில் வந்து நடவடிக்கை வந்து எடுத்துக்கிறார்கள். அதனால் வந்து எல்லாரும் வந்து இந்த நடவடிக்கையை வந்து எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேள்வி பதிலாக வந்து இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டமும் வந்து அடங்கியிருக்கு. இதில் இந்திய தண்டனை சட்டம் இருக்கிறது. அதாவது ஒருத்தர் நாய் வந்து ஒருத்தரை வந்து ஃப்ளாட்டில் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அது இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து உட்பட்டுரும். விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு விதிகள் சட்டம் இருக்குது. இந்திய விலங்கு நல வாரிய வழிகாட்டுதல் வந்து இருக்குது. அது வந்து தேதி 26 பிப்ரவரி 2015 வந்து அந்த வழிகாட்டுதல் கைட்லைன் வந்து கொடுக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வியாக வந்து நம்ம பார்க்கலாம். கேள்வி பதிலாக வீட்டு வசதி சங்கத்தில் வந்து செல்லப்பிராணிகளுக்கான விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு வசதி சங்கத்தில் வந்து செல்லப்பிராணியின் வந்து உரிமையாளர் தனது அன்பான தோழர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளுடன் வைத்திருக்க முன்வரைவுக்கான விதிகளில் தொகுப்பை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி 2 பார்த்தீங்கன்னா, வீட்டு வசதி சங்கம் வந்து செல்லப்பிராணிகளை தடை செய்து மறுக்க முடியுமா அப்படின்னா, பிரிவு 51 AG படி வந்து பார்த்திங்கன்னா, விலங்குகள் மற்றும் எந்த உயிரினத்தினுடன் கருணை காட்டுவது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். எந்த பாகுபாடும் அனுமதிக்கப்படாது. ஒரு வீட்டு வசதி சங்கம் வந்து செல்லப்பிராணிகள் அதாவது நாய்களை வந்து அவற்றின் இனத்தை வந்து வளர்ப்பதை வந்து தடுக்க வந்து முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ஒருத்தர் வந்து ஒரு ஹவுசிங் சொசைட்டி ரெண்டலில் இருக்கார். அவர் செல்லப்பிராணிகளுக்கான வசதிகளை பயன்படுத்துவதற்கு வீட்டு உரிமையாளர் வந்து கட்டணம் வசூலிக்க முடியுமானா முடியாது. நகர்ப்புற குடும்பத்தின் வந்து வரையறையின்படி ஒரு செல்லப்பிராணி வந்து குடும்ப உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளது. சமீபத்திய வழக்கில் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் நுகர்வோர் தகராறு தீர்வு மன்றம் வந்து தனது கட்டிடத்தில் உள்ள லிஃப்டை பயன்படுத்த வந்து அனுமதி வந்து வழங்கியது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கேள்வி 4 வந்து வீட்டு வசதி சங்கத்தில் நாய்கள் வந்து அனுமதிக்கப்படுமா அப்படின்னா, அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திலோ அல்லது வீட்டு வசதி சங்கத்திலோ செல்லப்பிராணிகளை அனுமதிக்காதது இந்திய அரசியலமைப்பின் நேரடி மீறலாக கருதப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 51 ஏயில் வந்து இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னும் நம்ம சொல்லப்படுது. இது நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்க்காக போடுறோம். அதனால் வந்து சொசைட்டிஸில் வந்து ஃப்ளாட்ஸ்லனாலும் சரி, வில்லாவிலனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் அப்படி எந்த ஹவுஸ்லேயும் வந்து செல்லப்பிராணிகள் அதாவது குறிப்பாக நாய்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வருவதால் நாய்களை தடை பண்ணுவதை வந்து தவறு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வில்லாஸில் ஃப்ளாட்ஸில் ஒரு கம்யூனிட்டிஸ் வந்து சொசைட்டிஸில் வந்து தடை பண்ணுவது தவறு மற்றும் அதற்காக வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணுறது, பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து சார்ஜஸ் வளர்ப்பதற்காக மந்த்லி சார்ஜஸ் வேணும் அப்படின்னு கேட்குறதும் வந்து தவறானது. அதாவது இந்திய அரசியலமைப்பு பிரிவு 51 ஏயில் வந்து இது வந்து வயலேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம இதை காணொலியாக தெரிவிச்சுக்கிறோம். நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.